வந்து அப்படியே நீங்க திருப்பூரா இருக்கட்டும், குமாரபாளையமா இருக்கட்டும், பொள்ளாச்சியா இருக்கட்டும், கூட்டம் குவியல் குவியலா பிணங்களை அழைத்து போனாங்க. அங்க கூட ஒரு நினைவு தூண் கிடையாது அவங்களுக்கு. காங்கிரஸ் அமைச்சர்களாக இருந்தவர்கள், இந்திய அமைச்சர்களாக ஒன்றிய அரசில் இருந்தவர்கள், சி சுப்பிரமணியம், ஓவி அழகேசன், காங்கிரஸ்காரர்கள், தமிழ்நாட்டுக்காரர்கள், இவர்கள் பதவி விலகினார்கள். இந்த துப்பாக்கி சூட்டை கண்டிச்சு இது எங்களால் சகித்து கொண்டிருக்க முடியாது என்று பதவி விலகினார்கள். சொல்லும் போது சொல்றேன், அதோட விட்டுறோம். அப்புறம் காமராஜர் இதுக்கதையும் நம்ம வேலையை வச்சுக்கிறது இல்லை. ஏனென்றால் காமராஜர் இல்லைன்னா நீ பல்வலகி இருக்க மாட்ட, காமராஜர் இல்லைன்னாக்கா நீ குளிக்க கத்து இருக்க மாட்டேன், காமராஜ்லாம் நீ மேல் சட்டை போட்டிருக்க மாட்டேன், காமராஜ்லாம் நீங்க எல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க, மாடு மேய்ச்சிட்டு இருப்பீங்க, அக்ரஹாரத்துக்கு மாடு மேய்ச்சிட்டு இருப்பீங்க என்று காங்கிரஸ்காரங்க யாரும் சொல்றது இல்லை. எதற்கு சொல்லுகிறேன் என்றால் ஒரு ஒரு ஈகத்தை நினைவு கூறுவதற்கு ஒரு உயிர் பலியான நாள். ஒரு மாணவன் அந்த நாளை வைத்திருந்தால் அவனை தொடர்ந்து 400 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், தீக்குளித்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் இருந்து நாம் விடுபட, நம்முடைய மொழி இனம் தாயகம் காக்க இந்த காலத்தில் நாம் என்ன செய்வது? மாணவர்கள் நடத்தும் போராட்டத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தொடர்பில்லை, நாங்கள் அதை ஆதரிக்கவில்லை என்று அறிக்கை கொடுக்கிறார். உண்டா இல்லையா? 65 போராட்டம் வருவதற்கு என்ன காரணம்? திமுக கழகம் 63 தொடங்கிய இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம். அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, வணக்கம். நம்முடைய தாய்மொழி தமிழை காக்க தமிழ்நாட்டில் போராடி உயிரீகம் செய்த வீர மறவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தவும், நம்முடைய தாய்மொழியை காக்க இந்தி ஆதிக்கத்திலிருந்து, ஆங்கில ஆதிக்கத்திலிருந்து தமிழை காக்க நாம் உறுதியெடுக்கவும் இந்த மொழிப்போர் நாளை ஜனவரி 25 ஆண்டுதோறும் கடைபிடித்து வருகிறோம். இந்த ஆண்டு சிறப்பு என்பது 65 மொழிப்போர் நடந்து 60ஆம் ஆண்டு நிறைவு, 60ஆம் ஆண்டு விழா. 10 ஆண்டுகளுக்கு முன் அதன் 50ஆம் ஆண்டு நிறைவு வந்த பொழுது மதுரையிலே 2015ஆம் ஆண்டு 50ஆம் ஆண்டு விழாவை, மொழிப்போர் ஈகியருக்கு வீரவணக்கம் செலுத்தும் நாளை தமுக்கம் திடல் அரங்கத்தில் ஒரு மாநாடு போல் தமிழ் தேசிய பேரியக்கம் நடத்தியது. எல்லா இடங்களிலும் தமிழ் தேசிய பேரியக்க அமைப்புகள் உள்ள இடங்களிலெல்லாம் சிறப்பாக உணர்வாளர்களை ஒருங்கிணைத்து நம் தோழர்கள் இந்த மொழிப்போர் வீரவணக்க நாளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய தோழர்கள் இன மொழி தாயக உரிமை காப்பு வீரர்களாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள், வீராங்கனைகளாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் 25/1/2025 அன்றை மொழிப்போர் நாளை எழுச்சியோடு கடைபிடிக்க, வீரவணக்கம் செலுத்த அந்நியமாகிக் கொண்டிருக்கிறார்கள். வீரவணக்கம் செலுத்துவது மட்டுமல்ல, நம்முடைய இனம், மொழி, தாயகம் 3ஐயும் காக்க நாம் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும், போராட வேண்டும், மக்களை திரட்ட வேண்டும். அந்த கடமையை முன்னிறுத்தாமல் வீரவணக்கம் மட்டும் செலுத்துவது தங்களுடைய உயிரையே மாய்த்து கொண்டு, நம்முடைய தாய்மொழிக்காக மாய்த்து கொண்டு ஈகியானவர்களுக்கு
நாம் செலுத்தும் உண்மையான நன்றி கடனாக அமையாது. நாம் தப்பித்து கொண்டு நாம் வசதியாக இருந்து கொண்டு அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவது ஒரு போலித்தனமாகத்தான் அமையும். ஏனெனில் 65 இருந்ததை விட மிக அதிகமாக இந்தி திணிப்பு, ஆங்கில ஆதிக்கம், தமிழக தாயக உரிமை பறிப்பு என்ற பல முனைகளிலும் தமிழ் இனமும் தமிழர் தாயகமும் தாய்மொழியும் தாக்கப்படுகின்றன. இந்த தாக்குதலில் இருந்து நாம் விடுபட, நம்முடைய மொழி இனம் தாயகம் காக்க இந்த காலத்தில் நாம் என்ன செய்வது? துப்பாக்கிக்கு முன்பாக நின்று சுடு என்று மார்பை திறந்து காட்டினான் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன் ராஜேந்திரன். சிவகங்கையிலிருந்து படித்து பட்டம் பெறுவதற்காக சிதம்பரம் வந்து படித்துக் கொண்டிருந்த மாணவன், ஒரு காவலரின் மகன். அவன் தியாகம் செய்த நாள் 27/1/1965. அந்த நாளைத்தான் மொழிப்போர் ஈகியர் நாளாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் திராவிட அரசியல் எல்லாவற்றிலும் சூது செய்வது போல மொழிப்போர் நாளிலும் ஒரு சூது செய்தது. ஜனவரி 25 என்றது. ஏன் ஜனவரி 25 என்று கேட்டால், அன்றைக்குத்தான் மாணவர்கள் இந்தி எதிர்ப்பு பேரணிகள் நடத்த முடிவு செய்து அதை திமுக ஆதரித்து மாணவர்கள் இந்தி எதிர்ப்பு பேரணி தொடங்கிய நாள். எனவே அந்த நாளில்தான் அதைத்தான் மொழிப்போர் நாளாக ஏற்று மொழிப்போர் ஈகியருக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைமை முடிவு செய்தது. எதிலுமே அப்படித்தான். இரத்தம் சிந்தி அண்ணாமலை சிதம்பரம் மண்ணிலே துடிக்க துடிக்க செத்தானே ராஜேந்திரன், அவன் தொடங்கி 400 பேருக்கு மேல் சுட்டு கொல்லப்பட்டார்கள். இந்த கணக்கை சொல்வது அந்த காலத்தில் மதுரையில் மாணவராக இருந்தவர். அந்த காலத்தில் மாணவராக இருந்து தம்முடைய பல்வேறு மொழிப்போர் மாணவர்களோடு பழகியவர். மூத்த மாணவராக இருந்த காளிமுத்தா இருந்தாலும் காமராசனாக இருந்தாலும் அவரு நம்முடைய ஜெயப்பிரகாசம் எழுத்தாளர் இடதுசாரி பிரமுகராக இருந்தவர். அவர்களெல்லாம் படித்த காலம். மாணவர்களாக முடித்தவர்கள் சில பேர், மாணவர்களாக இருந்தவர்கள் சில பேர். அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டவர்களோடு சேர்ந்து படித்தவர், சேர்ந்து செயல்பட்டவர் பேராசிரியர் ராமசாமி அவர்கள். அவர்தான் இந்திய எதிர்ப்பு வரலாறு, போராட்ட வரலாறு எழுதினார். இப்பொழுது 2 பாகமாக வந்திருக்கிறது. நக்கீரன் வெளியீட்டகம் வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே மதுரை அன்பு அச்சக உரிமையாளர் ஐயா விவேகானந்தன் அவர்கள் வெளியிட்டார்கள். முதலாக ஒரு தொகுதியாக வந்தது. விரிவுபடுத்தி எழுதி கொண்டே வந்தார்கள். இப்பொழுது 2 பகுதியாக வந்திருக்கிறது. வரலாற்று பதிவு நூல் அதுதான். பல பேர் எழுதியிருக்கிறார்கள். எல் கணேசன் எழுதியிருக்கிறார். அந்த போராட்டத்திலே பங்கு பெற்றவர். சட்டக்கல்லூரி முடித்து மாணவ நிலையிலே இருந்து அந்த போராட்டத்திலே பங்கெடுத்தவர் எல் கணேசன் எழுதியிருக்கிறார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே முதுகலை படித்துக் கொண்டிருந்த மா நடராசன் தஞ்சாவூர், அவர் எழுதியிருக்கிறார். பலர் எழுதியிருக்கிறார்கள். மொத்த தொகுப்பாக பெரிதாக எழுதப்பட்டது. 38 மொழிப்போரில் இருந்து எழுதியவர் பேராசிரியர் ராமசாமி அவர்கள்.
காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் அவர்கள். அந்த 27ஆம் தேதி நாளைத்தான் அவர்கள் ஈகியர் நாளாக வைத்திருக்க வேண்டும். அதிலே அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. திமுக தலைவர்களுக்கு, அண்ணா உட்பட உடன்பாடு இல்லை. எனவேதான் அந்த நாளை தள்ளி இவர்களெல்லாம் சேர்ந்து ஒத்துக்கொண்ட ஜனவரி 25 மாணவர் பேரணி நடந்த நாளை மொழிப்போர் நாளாக வைத்து வீரவணக்கம் செய்ய வைத்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக துப்பாக்கிச் சூட்டில் பலியான ஈகியரை பற்றிய செய்திகளும் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துவதும் என்பதுதான் மேலோங்கி வந்தது. அவர்கள் பிறகு அந்த யாகத்தை பயன்படுத்தித்தான் பேசி பேசி தேக்கு மர தேகத்தை தீக்கீரையாக்கிய கீழப்பழுவூர் சின்னச்சாமியின் சின்னம் உதயசூரியன் என்று அதுபோல ஒவ்வொரு பேரையும் சொல்லி வாக்கு கேட்டுத்தான் 67 ஆட்சி பீடம் ஏறினார்கள். மக்கள் ஆதரித்தார்கள், வெற்றி பெற்றார்கள். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு ஒரு ஈகத்தை நினைவு கூறுவதற்கு ஒரு உயிர் பலியான நாள். ஒரு மாணவன் அந்த நாளை வைத்திருந்தால் அவனை தொடர்ந்து 400 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். தீக்குளித்தவர்கள் இருக்கிறார்கள். கீழப்பழுவூர் சின்னச்சாமி 1965 முன்பாக 1964 ஜனவரி 25 அன்று இந்தி திணிப்பை எதிர்த்து தீக்குளித்தார். இறந்தார், தீக்குளித்து இறந்தார். அந்த நாளை வைத்தோம் என்று அவர்கள் சொல்வதில்லை. கீழப்பழுவூர் சின்னச்சாமி எல்லாம் பிறகு மறந்தே விட்டார்கள். அது போகட்டும், அதே பேசிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நாள், இந்த நாள் 27 நடத்த வேண்டியதுதான். ஆனாலும் 25 வழக்கத்துக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அந்த வழக்கத்தை நாம மாற்ற வேண்டாம். அதே தேதியில் இந்த ஈகியருக்கு வீரவணக்கம் செலுத்துவோம் என்ற முறையில்தான் தமிழ் தேசிய பேரியக்கம் தொடர்ந்து அந்த நாளை வீரவணக்கம் தெரிவிக்கக்கூடிய, ஈகியரை நினைவு கூறக்கூடிய, ஈகியருக்கு நன்றி கடன் செலுத்தக்கூடிய, நம்முடைய இனம், மொழி, தாயகம் 3ஐயும் பாதுகாப்பதற்கு உறுதியெடுக்கக்கூடிய ஒரு நாளாக மொழிப்போர் ஈகியர் நாளை, மொழிப்போர் நாளை நாம் கொண்டாடுகிறோம், கடைபிடிக்கிறோம். இப்பொழுது மிக மிக மோசமாக இந்தி திணிப்பு என்பது வந்துவிட்டது. 65 இருந்ததை விட இந்தி திணிப்பு மிக மோசமாக வந்துவிட்டது. இருமொழி கொள்கை, இந்தி வராமல் பார்த்து கொண்டோம் என்றெல்லாம் பேசுவார்கள். திராவிட மாடல் ஆட்சிக்காரர்கள், கட்சிக்காரர்கள், திராவிடவாதிகள் பேசுவார்கள். நாங்கள் இந்தி வராமல் தடுத்தோம் என்று. எங்கே இந்தி வராமல் இருக்கிறது? 65 என்ன செய்தி என்றால், 63 முடிவு செய்தார்கள். இந்திய அரசமைப்பு சட்டம் உறுப்பு 343 அது செயலுக்கு வந்த 1950 ஜனவரி 26 அன்றே இருந்த அதே உறுப்பு தான், ஆர்டிக்கிள் தான் இன்றும் இருக்கிறது. 63 இருந்தது, 65 இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது? 343 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகிள் 1 343 தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் ஷல் பி ஹிந்தி இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட். அதாவது இப்ப சமஸ்கிருதம் எழுதப்படுகிற வரி வடிவத்துக்கு தேவநாகரி வரி வடிவம் என்று பேர். தேவநாகரி வரி வடிவத்தில் உள்ள ஹிந்தி இந்திய ஒன்றிய அரசின் ஆட்சி மொழியாக, ஒரே ஆட்சி மொழியாக இருக்கும். தி அபிஷியல் லாங்குவேஜ், ஒன் ஆஃப் தி அபிஷியல் லாங்குவேஜஸ் அல்ல. தி அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் ஷால் பி
ஹிந்தி இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட். அவர்களுடைய நம்பர்கள் தி ஃபார்ம் ஆஃப் நியூமரல்ஸ் டு பி யூஸ்டு ஃபார் தி அஃபீஷியல் பர்பசஸ் ஆஃப் தி யூனியன் ஷால் பி தி இன்டர்நேஷனல் ஃபார்ம் ஆஃப் இந்தியன் நியூமரல்ஸ். பன்னாட்டு அளவில் பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கையை பயன்படுத்துவோம். இந்த மாதிரி செய்திகள் இருக்கு, நிறையா இருக்கு வச்சுங்க. இது 1965 மொழி போர் காலத்துல இருந்தது தான் இப்பவும் இருக்கிறது. அடுத்தது 65ல போராட்டம் வருவதற்கு என்ன காரணம்? திமுக கழகம் 63 தொடங்கிய இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம். அந்த இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்தில் எதை பயன்படுத்தினார்கள் என்றால் 63ல அபிஷியல் லாங்குவேஜ், இந்திய அரசினுடைய அலுவல் மொழி சட்டம் வந்தது, அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட். அதில் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உள்ளபடி 1965 ஜனவரி 1965 15 ஆண்டுகள் வந்துவிடும் ஜனவரியில. அதிலிருந்து இந்தி மட்டும்தான் ஆட்சி மொழி. எனவே அதுவரை வேறு மொழிகளை இங்கிலீஷை பயன்படுத்திக்கலாம், துணையா பயன்படுத்திக்கலாம் என்று இதுல உள்பிரிவெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. 15 ஆண்டு கழித்து இது மட்டும்தான் இருக்கும், அந்த பிரிவு இதுலயே இருக்கு. அது அப்ப அப்படியே தான் இருக்கு. 15 ஆண்டு கழித்து அப்படியே இது இந்த துணை ஆங்கில துணை மொழி எல்லாம் இருக்காது. அன்றும் அது இருந்தது, 65 மொழி போராட்டத்தின் போதும் அது இருந்தது. இன்றும் அது 2025 அப்படியே தான் இருக்குது, மாற்றம்லாம் கிடையாது. ஆங்கிலத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு எப்படி கிடைத்தது? 65 நமக்கு ரத்தாயிருக்கணும். அதுதான் இவர் மாணவர்கள் நடத்திய போராட்டம். அதுதான் நாம் செய்த பெரிய ஈகம். வெகுமக்கள் எழுச்சியாக போராட்டமாக 50 நாள் நடந்தது. தீக்குளித்தும் நஞ்சுண்டும் 8 பேர் இறந்தார்கள், 400 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அரசு நடத்த முடியவில்லை. திருப்பூர், பொள்ளாச்சி, குமாரபாளையம் போன்ற இடங்களில் குவியல் குவியலாக சுட்டுக் கொல்லப்பட்ட பிணங்களை லாரிகளில் ஏற்றி கொண்டு போய் எரித்தார்கள். அப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்தது. இந்த கொடுமைகள் தாங்காமல் காங்கிரஸ் அமைச்சர்களாக இருந்தவர்கள், இந்திய அமைச்சர்களாக ஒன்றிய அரசில் இருந்தவர்கள், சி சுப்பிரமணியம், ஓவி அழகேசன், காங்கிரஸ்காரர்கள், தமிழ்நாட்டுக்காரர்கள், இவர்கள் பதவி விலகினார்கள். இந்த துப்பாக்கி சூட்டை கண்டிச்சு இது எங்களால் சகித்து கொண்டிருக்க முடியாது என்று பதவி விலகினார்கள். அவ்வளவு கொடுமை. ஆனால் சுட்டு கொன்றே தீருவேன் என்று உறுதியெடுத்தது காங்கிரஸ் முதலமைச்சர் பக்தவச்சலம். அப்பொழுது காமராஜர் அனைத்து இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர், லால் பகதூர் சாஸ்திரி தலைமை அமைச்சர். இப்படி நடந்துகிட்டு இருக்கு, அந்த கொடுமை நடக்குது. 50 நாள் நடந்தது அந்த போராட்டம் நடந்தது. பள்ளிகள், கல்லூரிகள் மூடப்பட்டன, நிரந்தரமாக மாதக்கணக்கில் மூடப்பட்டன. அந்த நிலையில்தான் தந்திரமாக அந்த இந்தி என்பது இருக்கும் என்று வானொலியிலே லால் பகதூர் சாஸ்திரி தலைமை அமைச்சர் உரையாற்றினார். ஆர்டிகிள் அவர் சேர்க்கல. ஆனால் ஆங்கிலம் என்பது துணையாட்சி மொழியாக இருக்கும், ஆங்கிலத்தை முற்றிலுமாக நீக்கிவிட மாட்டோம் என்று ஒரு வாக்குறுதியை லால் பகதூர் சாஸ்திரி அனைத்து இந்திய வானொலியில் கொடுத்து, இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் தேவையில்லை, நடத்தாதீர்கள், நாங்கள் இப்பொழுது இந்தியை தமிழ்நாட்டில் திணிக்க மாட்டோம், எங்கேயும் திணிக்க மாட்டோம் என்று வெறும் வாக்குறுதி தான். அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம்லாம் கிடையாது. அதை ஏற்று அந்த போராட்டத்தை நிறுத்த வேண்டிய தேவை மாணவர்களுக்கு வந்தது. ஏன்? போராட்டம் தொடங்கிய சில நாட்களிலேயே அது வீச்சா நடக்கும் பொழுது திமுக காரர்கள் பலர் கைது செய்யப்பட்டார்கள், அந்தந்த காவல் நிலையங்களில் கைது செய்யப்பட்டார்கள். திமுக இந்த போராட்டத்தை கைவிடுமாறு மாணவர்களிடம் வலியுறுத்தியது. அடையாளமாக நாம் போராடியாச்சு, சொல்லியாச்சு, போதும், போராட்டத்தை கைவிடுங்கள் என்று அண்ணா வேண்டுகோள் விடுக்கிறார். தொடர்ந்து கேட்கிறார்கள். மாணவர்கள் கேட்க முடியாது என்கிறார்கள். அவர்கள் ஜனநாயக அடிப்படையில்
ஒரு மாநில போராட்ட மாணவர் குழு அமைத்து அதன் வழிகாட்டலில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாணவர் போராட்ட மாநில குழுவுக்கு முதலில் தலைவராக இருந்தவர் ரவிச்சந்திரன் என்ற காங்கிரஸ் மாணவர். போராட்டம் தீவிரமடைய அந்த காங்கிரஸ்காரர்கள் விலகிவிட்டார்கள் இதிலிருந்து. என்ன பிறகுதான் சீனிவாசன், விருதுநகர் சீனிவாசன் திமுக மாணவர் அமைப்பை சேர்ந்தவர் தலைவராக வருகிறார். கட்சி சார்பற்று கட்சி கொடி பிடிக்காமல் அந்த மாணவர்கள் ஜனவரி 25 பேரணியை அப்படித்தான் நடத்தினார்கள். அந்த பேரணியில் அங்கங்க நடந்துச்சு. தஞ்சாவூரில் சரபோஜி கல்லூரி மாணவர்களும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் சேர்ந்து அந்த பேரணியை 1965 ஜனவரி 25 நடத்தினார்கள். நான் அப்பொழுது திருக்காட்டுப்பள்ளி சர் சிவசா மையர் உயர்நிலைப்பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பேரணியில் தஞ்சாவூரில் கல்லூரி மாணவர்கள் நடத்திய பேரணியில் கலந்து கொண்டேன். காரணம், என்னுடைய மாமா கோபால் அவர்கள் இங்கே பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருந்தார் சரபோஜி கல்லூரியில். தான் இளம் அகவையில் இருந்து இந்த இந்திய எதிர்ப்பு உணர்வுகளை பெற்றவன், திமுக அரசியலை ஏற்றவன் என்ற முறையிலே இந்த போராட்ட ஊர்வலத்திலே நான் கலந்து கொண்டேன். போராட்டம் ஒரு நாள் ஊர்வலத்தோடு நின்று போகக்கூடிய நிலையில் தான் அது இருந்தது. அது எப்படி தொடர்ந்தது? மதுரையிலே மாணவர்களை காங்கிரஸ்காரர்கள் தாக்கினார்கள், குண்டர்களை வைத்து தாக்கினார்கள், கடுகாயப்படுத்தினார்கள், மாணவர்கள் எதிர்த்தாக்குதல் நடத்தினார்கள், காங்கிரஸ் கொடி கம்பங்களை வெட்டி வீழ்த்தினார்கள். ஒரே தகராறு, கண்ணீர் புகை குண்டு வீச்சு, வானத்தை நோக்கி துப்பாக்கி குண்டு வீச்சு. இங்கே சேஷன், டிஎன் சேஷன் தேர்தல் ஆணையராக பின்பற்றி இருந்தார், தலைமை ஆணையராக. அவர்தான் மாவட்ட ஆட்சியர். அங்கே அப்பொழுது கொடுமையிலும் கொடுமை நடந்தது. அந்த ஒரு நாள் கண்டன ஊர்வலத்தோடு முடிய வேண்டிய மாணவர் போராட்டம் மதுரையிலே காங்கிரஸ்காரர்கள் மாணவர்களை தாக்கியதால், படுகாயப்படுத்தியதால், அந்த கொடுமையை கண்டிப்பதற்காக அவர்கள் 26ஆம் தேதியே கண்டன ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் என்று தொடங்க பல இடங்களில் ஆரம்பித்தார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 26ஆம் தேதி கண்டன பேரணி, மதுரையில் நடந்த வன்முறையை கண்டித்து வருகிறார்கள். காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் தடுக்கிறார்கள். இப்பொழுது ரயில்வே கேட் தண்டவாளம் குறுக்கே இப்பொழுது மேம்பாலம் வந்திருக்கிறது. அதை மூடி பூட்டுகிறார்கள். அதை தாண்டி போக முடியாமல் தடுக்கிறார்கள். மாணவர்கள் போராடுகிறார்கள். நான் போகணும், கண்டனம் தான், இன்னைக்கு ஒரு பொழுது கண்டிச்சுட்டு வந்துடுவோம், நாங்கள் 4 வீதியை சுற்றி ஊர்வலம் போயிட்டு வந்துடுவோம் சிதம்பரத்தில் என்று. நாளைக்கு நீங்கள் போகலாம் என்று வாக்குறுதி கொடுத்து அவர்களை திருப்பி அனுப்புகிறார்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு. இன்னைக்கு குடியரசு நாள், 26 குடியரசு நாள், செய்யக்கூடாத அனுமதி இல்லை, அரசு அனுமதி மறுக்கிறது. நாளைக்கு நீங்க ஊர்வலம் போகலாம் என்று ஆர்டிஓ கோட்டாட்சியர் கொடுக்கிறார் உறுதி. காவல்துறை அதிகாரி கொடுக்கிறார்கள். திரும்பி போகின்றார்கள் மாணவர்கள். 27ஆம் தேதி வருகிறார்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள். வாக்குறுதி கொடுத்த அதே கோட்டாட்சியரும் காவல்துறை அதிகாரிகளும் தடுக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க தடை போட்டு விட்டார்கள், நீங்க போகக்கூடாது. 144 இங்க தடை போட்டு. நேற்று வாக்குறுதி கொடுத்தீர்களே, நாங்க கொடுத்தோம், அரசு முடிவு பண்ணிருச்சு, நாங்க என்ன செய்யறது? போகக்கூடாது. மீறி போகிறார்கள். அப்பொழுதுதான் துப்பாக்கி சூடு. மாணவன் ராஜேந்திரன் மார்பிலே குண்டேந்தி கரையிலே மண்ணிலே வீழ்ந்து துடிக்க துடிக்க சாகிறான். அந்த மண்ணிலேயே இன்னொரு மாணவன் நெடுமாறன் என்பவன், இந்த ஐயா இருக்கிற ஐயா, இந்த நெடுமாறன் இல்லை, அவரும் அண்ணாமலையில படித்தவர் தான். அப்பொழுது அவர் படிக்கல, அதுக்கு முன்னாடி படித்தவர். நெடுமாறன் என்ற இன்னொரு மாணவன் படுகாயத்தோடு துப்பாக்கி சூடு துடித்துக் கொண்டிருக்கிறான். ரொம்ப நேரம் கழித்து அவரை கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்கிறார்கள். அவர் பின்னர் பிழைத்துக் கொள்கிறார். ராஜேந்திரன் சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தி வந்தவுடன் தமிழ்நாடு முழுக்க பற்றி கொண்டது. போராட்டம் விரிவடைந்தது. கண்டனம் தெரிவித்து இந்தியாவின் ஆட்சி மொழி என்ற ஆர்டிகல் 343 ரத்து பண்ணு என்று கோரிக்கை வைத்து பெரும் போராட்டம் எங்கும் வெடித்தது. அதுதான் அப்புறம் பெருநெருப்பாக எரிந்தது. அது கட்சி சார்பற்று நடந்தது. மாணவர்கள் தலைமை தாங்கி நடத்தினார்கள். அதை நிறுத்த சொல்லி பார்த்தார் அண்ணாவெல்லாம். நுங்கம்பாக்கத்தில் ஒரு வீட்டில் வச்சுக்கிட்டு எல்லாம் பேசினார். மாணவர் தலைவர்களை கூப்பிட்டு வச்சு,
திமுக தான் தூண்டுது, திமுக தான் தூண்டுதுன்னு காங்கிரஸ் குற்றச்சாட்டு சொல்றாங்க. இவர்களுக்கு அச்சம், திமுகவுக்கு எப்பவுமே அச்சம், அப்போது அச்சம்தான். போராட்டத்தை கைவிடுங்கன்னு அண்ணா ரொம்ப கேட்கிறாரு. போராட்டம் கைவிடுங்கன்னு சொன்ன உடனே அந்த கூட்டத்தில், அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் நுங்கம்பாக்கத்தில் அண்ணா வீட்டில் இருந்த மாணவர் தலைவர்கள் ஒருவர் தான் தஞ்சாவூர் எல் கணேசன் வழக்கறிஞர். அவர் சொல்றார், அண்ணா பார்த்து கோபமா அந்த இளம் மாணவர் பேசுகிறார். சட்டக்கல்லூரி முடித்தவர். அன்பார்ச்சுனேட்லி யூ ஆர் மை லீடர், அதர்வைஸ் ஐ வில் ஷூட் அட் யூ. கெடுவாய்ப்பாக நீங்கள் என்னுடைய தலைவர் ஆகிவிட்டீர்கள், இல்லையேல் உங்களை சுட்டிருப்பேன். ஏன் போராட்டத்தை நிறுத்த வேண்டும்? அரசியல் சட்டத்தை திருத்த ஒத்துக்கொண்டார்களா? இந்தி திணிப்பை நிறுத்துவதாக சொன்னார்களா? எந்த வாக்குறுதியும் இல்லாமல் ஏன் போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று எல் கணேசனும் மற்ற மாணவர்களும் கேட்கிறார்கள். ஒத்துக்கொள்ளவில்லை. அதன் பிறகு என்ன செய்கிறார் அண்ணா? மாணவர்கள் நடத்தும் போராட்டத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தொடர்பில்லை, நாங்கள் அதை ஆதரிக்கவில்லை என்று அறிக்கை கொடுக்கிறார். உண்டா இல்லையா? கேளுங்க. எல் கணேசன் இருக்காரு, உடம்பு முடியாம வீட்டில் இருக்காரு, அவர் கேளுங்கன்னு சில பேர் இருப்பாங்க அந்த அந்த காலத்துல உள்ளவங்க. ஐயா ராமசாமி வேணா தனிப்பட்ட முறை கேட்டு பாருங்க. முன்னாள் துணைவேந்தர், வரலாறு எழுதியவர். திமுகவுக்கும் மாணவர் போராட்டத்திற்கும் தொடர்பில்லை என்று அறிக்கை வெளியிட்டாரா இல்லையா அண்ணா? 65 மொழிப்போர் ஈகத்துக்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இன்றைக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? மு.க. ஸ்டாலினுக்கு ஆசிரியர் வீரப்பன், ஐயம்பாளையம் என்று நினைக்கிறேன், அவருடைய சிலை 3-4 ஆண்டுகளாக திறப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உட்பட பழங்கால மாணவர்கள் எல்லாருமா சேர்ந்து சிலை செய்து திறப்பதற்கு முயற்சி செய்தார்கள். ஐயம்பாளையம் நினைக்கிற ஊர். அதை ஆசிரியர் வீரப்பன், இளைஞர் ஆசிரியராக இருந்தவர், தீக்குளிச்சிட்டார், இறந்தார். அதாவது தன்னை மாய்த்து கொண்டார் இந்தி திணிப்பை எதிர்த்து. என்ன இப்ப தீ குளித்தாரா, பயிர் வகையில் மாய்த்து விடாருன்னு இப்ப எனக்கு ஞாபகம் மருதி அதிகமாகுது. தன்னை அந்த ஈகியரில் ஒருவர் ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன், அவர் பேரையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த சிலை ஏன் திறக்க முடியல? திமுக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை சிலை திறக்க. திமுக நண்பர்கள் அதில் இருக்கிற முயற்சி எடுத்தவர்கள். இன்றைக்கு இந்த 25வது ஆசிரியர் வீரப்பன், மொழிப்போர் ஈகி வீரப்பன் சிலையை திறக்கிறதுக்கு மு.க. ஸ்டாலின் அனுமதி கொடுத்தால் நல்லது. 2021 முயற்சி பண்றாங்க, மறுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்கல. அத திராவிட பாரம்பரியம் அதுதான். ஆக நம்மை தமிழீழத்துக்காக தீக்குளிச்ச தழலீகி முத்துக்குமாருக்கு சிலை செஞ்சு செங்கிப்பட்டி பகுதியில் திறக்க போனாக்க கருணாநிதி ஆட்சியில தடை போட்டாரு. உயர்நீதிமன்றத்தில் என் பேர்ல வழக்கு போட்டு மதுரை அமர்வில் அப்பொழுது நல்ல காலமோ என்ன காலமோ அங்கே நீதிபதி சந்துரு வந்தார், அதை விசாரிக்கக்கூடிய நீதிபதியாக. அவர் எடுத்து சாட்டை அடிப்பது போல மறுத்ததை கண்டித்து, நாளைக்கு அவங்க வீட்டில் அவங்க தாத்தா பாட்டி படம் வச்சா கூட உங்க அனுமதி கேட்கணுமா, அனுமதி மறுப்பீங்களா? அவன் சொந்த பட்டா இடத்துல சொந்த நிலத்துல வைக்கிறேங்கிறாங்க, யாருக்கு இடைஞ்செல்லாம் ஊருக்கு வெளியில, ஏன் அனுமதிக்கல என்று அவ்வளவு ஒரு தீர்ப்பு, அருமையான தீர்ப்பு சந்துரு. அதன் பிறகு நாங்க திறந்தோம். இன்னைக்கு இருக்குங்க கருணாநிதி ஆட்சி. கருணாநிதி மறுத்தாரு. அவங்க பழக்கமே பாரம்பரியமே இருந்தாங்க, திராவிட பாரம்பரியம் எப்பவுமே. இதெல்லாம் சொன்னா அவங்க கோச்சுக்கிறாங்க. திமுக உள்ள நம்ம தமிழ் பிள்ளைகள், தமிழ் உணர்வு உள்ளவங்க இருக்கு இல்ல, தமிழ் மொழி உணர்வு அல்லது நியாயத்தை சிந்திக்கிறவங்க இருப்பீங்கல்ல,
நாங்கள் எல்லாம் பொய் புரட்டா சொல்கிற மாதிரிலாம் திராவிடத்தை சொல்லணும் மறுக்கணும்னு அவங்களுடைய பழக்கமே இதுதான். ஏன் ஐயம்பாளையம் வீரப்பனுடைய ஆசிரியர் வீரப்பனுடைய சிலைகள் முடங்கி கிடக்கு? எப்ப திறந்தீங்க? கீழப்பூர் சின்னச்சாமிக்கு இந்த முன்னோண்டு இந்த ஒன்றரை ஜான் சிலை போய் பாருங்க. முதல் தியாகி திமுக காரர் கீழப்பூர் சின்னச்சாமி. எப்ப திறந்தீங்க? 2011 தேர்தலை ஒட்டி திறக்கிறீங்க. ஸ்டாலின் வந்து திறந்துட்டு போறாரு. பேருந்து நிலையத்தில் கவனிப்பாட்டு கிடக்கு இந்த முன்னோடு. இந்த ஒன்றரை ஜான் இருக்கும், அல்லது 2 ஜான் இருக்கும் நீளம், இவ்வளவுதான் மார்பளவு. அதுவும் என்ன காரணத்தினால? நாங்கள் தான், தற்பெருமைக்கு இல்லை. 2000 தொடக்க ஆண்டுகள்ல தமிழர்கள் நோட்ட இதழில் நான் ஆசிரியர் உரை எழுதினோம் மொழிப்போர் நாளுக்காக. அரசு செய்யல, நம்ம ஈகியரை நினைவு சின்னம் வைக்கல. வந்து அப்படியே இன்னைக்கு வந்து திருப்பூரா இருக்கட்டும், குமாரபாளையமா இருக்கட்டும், பொள்ளாச்சியா இருக்கட்டும், கூட்டம் குவியலா பிணங்களை அழைத்து போனாங்க. அங்க கூட ஒரு நினைவு தூண் கிடையாது அவங்களுக்கு. திமுக சார்பாளர் தான் பல பேர் போராடினாங்க. பிராலிமலை சண்முகமா இருக்கட்டும், திமுக தான் கடிதம் எழுதி வச்சுட்டு உரிமையோடு எழுதிவிட்டு அந்த அவர் நஞ்சருந்தி செத்தாரு. பிராலிமலை சண்முகம் பல பேர் அவர்கள் வாக்கு வேட்டைக்காக எழுப்பிய மொழி உணர்வு இருக்குல்ல, இந்தி எதிர்ப்பு இருக்கிறது அல்லவா, தந்திரமா வாக்கு வேட்டைக்காக, அதை நிஜமாவே தியாகிகள் ஆகி போராட்டாங்க நம்ம ஆளுவர் தமிழன். அது பிடிக்கல திமுக. இதே அவருடைய நினைவு சின்னம்லாம் வைக்கக்கூடாது விரும்பல. அப்ப நான் எழுதுனேன், அவங்க வைக்காட்டி என்ன ஆட்சியாளர்கள், நம்ம வச்சா என்ன? சிலை வைக்க முடியலன்னா பரவாயில்ல, நினைவு தூண்களாவது வைப்போம். அதை படித்து விட்டு மயிலாடுதுறையில நாகர் ரகுபதி, பூ பெரியசாமி, பேராசிரியர் ஜெயராமன், பேராசிரியர் தமிழ்வேல், இப்படி பல பேர் முயற்சி பண்ணினார்கள். பெரியசாமி தமிழ் தேசிய பேர் இயக்க தோழர், நானும் அவரும் ஒரு வகுப்பு தோழர். திருக்காட்டுப்பள்ளியில அவர் நிலவள வங்கியிலே அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்றவர். அவங்கெல்லாம் முயற்சி பண்ணி ரகுபதி ஒருங்கிணைப்பாளர், நாகர் ரகுபதி திராவிடர் இயக்கத்தை சேர்ந்தவர், திராவிட கழகம். அந்த நேரடியில் அவர் அப்புறம் பொதுவாக திராவிட தேர்தல் பொது இன உணர்வு மொழி உணர்வுல வந்துட்டார். அவர் வேற கட்சியில எதுவும் சேரவும் இல்லை. அவர் தான் ஒருங்கிணைப்பாளர். ஏற்பாடு பண்ணி அதற்கான அனுமதி அன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சியில் மன்னம்பந்தல் கல்லூரி, மயிலாடுதுறை மன்னம்பந்தல் ஏவிசி கல்லூரி, தனியார் கல்லூரி மாணவர் சாரங்கபாணி, பிஏ படித்த மாணவர் சாரங்கபாணி, அவர் கடைசி தழல் ஈகி, கடைசி சாவு அவர் தான். அதன் பிறகு சில நாட்கள்ல போராட்டத்தை முடிவு கொண்டு வந்துட்டாங்க. இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று ஏவிசி கல்லூரி மயிலாடுதுறை மன்னம்பந்தல் காம்பவுண்டு சுவர், கல்லூரி காம்பவுண்டு சுவருக்கு ஓரத்தில் நின்று கொண்டு முழக்கமிட்டு தீ குளித்த தியாகி இளைஞன், அவன் குடும்பம்லாம் இருக்கு, அங்கே வைத்தார்கள். தூண் வைக்கணும்னு போய் பேசி காளிமுத்து அப்பொழுது பேரவைத் தலைவராகவே இருக்காரு, அதிமுகவில் இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணி அந்த இடத்த அனுமதிச்சாங்க. நினைவு தூண் வச்சாச்சு, எழுப்பியாச்சு. அது திறக்கணும். அப்ப ஆட்சி திமுக ஆட்சி, கருணாநிதி முதலமைச்சர். 2007 பார்த்துக்கங்க, 2007 இது. கருணாநிதி முதலமைச்சர். அப்பொழுது அன்பழகனை போய் பார்க்குறாங்க. அன்பழகனை பார்த்து அவர் வர்றாரு. ஏவிசி கல்லூரிக்காரவங்கெல்லாம் சொந்தக்காரர் அன்பழகன், அப்படி இருக்கலாம், வேண்டியவராக இருப்பார், வரட்டும்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தாங்க. நல்லதுதான். எங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து நெடுமாறையா நான் எல்லாம் அதை கலந்துகிட்டோம். போய் அந்த உணர்வை தூண்டியது நாங்கள் தான். எங்கள் அமைப்பு தோழர்கள் அங்கே இருந்து அதுக்கு ஒத்துழைப்பாக இருந்தார்கள் என்ற முறையில் திறப்பாளர் யாருன்னா பேராசிரியர் அன்பழகன், அமைச்சர் ரகுபதி அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நினைவுகளை திறந்து வைப்பான்னு அறிவிக்கிறார். உடனே அன்பழகன், நான் இந்த பதவியில் இருந்துட்டு அதெல்லாம் செய்ய முடியாது, நெடுமாறனை திறக்க சொல்லுங்க. நெடுமாறன் நீங்க திறங்க. நெடுமாறன் திறந்தார் நினைவு தோணி. இப்பொழுது எங்களுக்கு நேர் எதிராக பேசக்கூடிய
பேராசிரியர் ஜெயராமன் திராவிட இயக்க விசுவாசியா இருக்கக்கூடிய தோழர் பேராசிரியர் ஜெயராமனை கேளுங்க. எங்க பெரியசாமி அங்க இருக்காரு கேளுங்க. இன்னும் சில நண்பர்கள் இருக்காங்க. இது உண்மையா பொய்யானது கேட்டு தெரிஞ்சுங்க. இதுதான் திராவிட பாரம்பரியம். அன்பழகனுக்கு என்ன பட்டம்? இனமான பேராசிரியர். அதன் பிறகு ஏவிசி கல்லூரிக்குள்ள கூட்டம் நடக்குது. இதை ஒட்டி தான் கூட்டம். நிர்வாகத்துல எல்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா ஆளுங்கட்சி அமைச்சர் வந்திருக்காருல்ல, ஏவிசி கல்லூரி அறக்கட்டளை பொறுப்பாளர்கள்லாம் வந்திருக்காங்க. நாங்கள்லாம் இருக்கோம், உணர்வாளர்கள்லாம் இருக்கோம். ஒரு வரி மொழி போரை பற்றியோ சாரங்கபாணியை பற்றியோ அந்த பேச்சில் அவர் பேசவே இல்லை. அன்பழக இதுதாங்க திராவிடம். அதனால நீங்க இது புரிஞ்சுக்கிட்டு நம்ம கேட்டோர் தாண்டி போகலாம்னு சொன்னாக்க விட மாட்டேங்கிறாங்க. ஏதாவது சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடைஞ்சலாக்கான சொல்றோம். ஏன் இப்போ ஈவேரா நம்ம விமர்சிக்கணும் என்ன இருக்கு? ஒரு பாட்டு இருந்தாரு, நல்லது கெட்டது பல பேர் இருப்பாங்க. இப்போ எவ்வளோ பேர் இப்போ அந்த காமராஜர் அனைத்து இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கிற ஆளுக்கு தான் இராணுவத்தை டெல்லியிலேருந்து அனுப்பி சுட்டு கொண்டாங்க. நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதே வேலை காமராஜர் எதுக்குறதும் வேலையில்லை. அவங்களும் காமராஜர் மாடல் காமராஜர் விட்டா நீ கோவணம் கட்டிக்க மாட்டேன். அவர் நிறைய பள்ளிக்கூடம் திறந்தாரு. சுதந்திரம் வெற்றி அடைஞ்சு இந்திய ஆட்சி ஏற்பட்ட உடனே அங்கங்கே பல மாநிலங்களில் புதுசாக கல்வி கழகம் நிறையா இருந்துச்சு. தமிழ்நாட்டையும் வந்துச்சு. அந்த காமராஜர் இருந்தார், கொண்டு வந்தார். அவரை பாராட்டுவோம். மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார், எல்லாம் பண்ண ரைட்டு தான். இந்த மாதிரி இதையும் செஞ்சார். ஏஐசிசி தலைவராக இருக்காரு. இராணுவத்தை அனுப்புறாருன்னா சாஸ்திரிகிட்ட சொல்லி அனுப்பாதன்னு சொல்லக்கூடாதா? நாடகம் நடத்துகிறாங்க. சி சுப்பிரமணியம் ஓவியலாசன் பதவி விலகி நாடகம் நடத்துகிறாங்க. உங்களுக்கு தெரியாதது? சொல்லும்போது சொல்கிறேன், அதோட விட்டுறோம். அப்புறம் காமராஜர் இருக்கிறதையும் நம்ம வேலையை வச்சுக்கிறது இல்லை. ஏனென்றால் காமராஜர் இல்லைன்னா நீ பல்வலைக்கு இருக்க மாட்டே, காமராஜர் இல்லைன்னாக்கா நீ குளிக்க கற்று இருக்க மாட்டே, காமராஜ் இல்லைன்னா நீ மேல் சட்டை போட்டிருக்க மாட்டே, காமராஜ் இல்லைன்னா நீங்கள் எல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க, மாடு மேய்ச்சிட்டு இருப்பீங்க, அக்ரஹாரத்துக்கு மாடு மேய்ச்சிட்டு இருப்பீங்க என்று காங்கிரஸ்காரங்க யாரும் சொல்றதில்லை. அது ஒரு பிரச்சனையாக வர்றதில்லை. அவருடைய குணங்கள், நல்ல பண்புகள், எளிமை, லஞ்சம் வாங்காத்தன்மை, போக்குவரத்து எல்லாம் பேசுவாங்க. அவர் செஞ்ச நன்மைகள் சில திட்டங்கள் சொல்லுவாங்க, அதோட சரி. ஆனால் நீங்கள் ஈவேரா இல்லைன்னா தமிழன் பல்வலை இருக்க மாட்டான், குளிச்சிருக்க மாட்டான், பாப்பானுக்கு அடிமையாக தான் இருந்திருப்பான், பாப்பானுக்கு மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பான் என்று எங்கள் இனத்தை இழிவுபடுத்தி சொல்லும்போது தான் அப்போ ஈவேரா என்ன தன்மையாக இருந்தாருன்னு சொல்ல வேண்டியிருக்கு. இல்லைன்னா அது ஏன் நம்ம சொல்லிடலாம். அப்போ இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, திமுக எப்படி நடந்துன்னு எழுதிக்கிடுச்சு, பின்வாங்கிச்சு அந்த போராட்டத்திலேருந்து. அது பிறகு அதில் ஆதாயம் எடுத்து முதல் எடுக்கிறதுக்கு அந்த வீர வணக்க நாள் நடத்திக்கிறது, அவ்வளோதான். 38 மொழி போராட்டத்தில் தலைமுறையடிகளார் அவங்கெல்லாம் முன்னெடுத்தது. அப்புறம் ஈவேரா கலந்துக்கிட்டார். 37 அவங்க எடுக்கிறாங்க, 38 கலந்துக்கிறாரு. பெரிய எண்ணிக்கையில் நடக்கிறது கலந்துக்கிறதுலாம் ஈவேரா காரணம். அதில் சிறையில் தியாகமாகி உயிரிழந்தவர்கள் நடராஜன் தாளமுத்து. அவங்களுக்கு ஒரு சில கெஞ்சிட்டு எடுக்கிறாங்க எங்கள் தோழர்கள் கும்பகோணத்தில். தாளமுத்து சொந்த ஊர் கும்பகோணம், தாளமுத்துக்கு சிலை வைக்கணும்னு கெஞ்சிட்டு எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் மனு கொடுத்து பார்த்தாச்சு, இப்பவும் கொடுத்துருக்காங்க. சரின்னு சொல்லலைங்க. தாளமுத்து நடராஜன் முதல்ல இறந்தவர் நடராஜன், நீ தாளமுத்து சொல்லுவீங்க திருப்பி இறந்து ரெண்டாவது. அது பழக்கமாக வச்சு அப்புறம் அதை சொன்னாங்க. நடராஜன் பட்டியலுக்கு சேர்ந்தவருங்கிறதுனால ரெண்டாவது சொல்கிறீங்களா? தேதி வாரியாக முதல்ல இறந்தவர் நடராஜன், அப்புறம் தான் தாளமுத்து என்ற அந்த அமைப்பை சேர்ந்த தோழர்கள்லாம் கேள்வி எழுப்பப்படுறது தான். இப்போ எங்களை போன்றவர்களாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்க பெரியவங்க சொன்னதானே கேட்டு தெரிஞ்சோம். இப்போ நடராஜன் தாளமுத்துன்னு நாங்களாம் சொல்கிறது. அந்த தாளமுத்துக்கு கும்பகோணத்தோட சிலை வைக்கிறதுக்கு நீ வர மட்டும் யோக்கியது இல்லை, வைக்கிறதுக்கு முன்முயற்சி எடுக்கிறவங்களுக்கு ஒத்தாசை பண்ணுறது இல்லை. அதுதான் திமுக. அதனால இப்போ அவர் இது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நான். ஈவேரான்னு நம்ம சொன்னோம்னே எப்போ சொன்னார் காட்டுமிராண்டி மொழிங்கிறது இல்லை. கடுமையாக 65 மொழி போரை எதிர்த்து அவர் விட்ட அறிக்கை இருக்கு. விடுதலை இதழ் வெளியூர் 11/2/1965 அவர் வெளியிட்ட அறிக்கைங்க. கிளர்ச்சி முற்றிவிட்டது மாணவர் போராட்டத்தை. அப்படி சொல்வதன் அர்த்தம் காலித்தனம் எல்லை தாண்டி விட்டது. இதற்கு காரணம் நமது அரசாங்கம் தான். காங்கிரஸ் அரசாங்கம் நமதுன்னா அவர் ஆதரிக்கிற அரசாங்கம். கடைசியில் கட்டளை விடுறாரு. அந்த கட்டுரையில் விடுதலையில் 1
தினமணி தினத்தந்தி நவமணி பத்திரிகைகளை வீதிக்கு வீதி நடுத்தெருவில் கொளுத்துங்கள். இந்த போராட்டத்தை அதை செய்திகள் போடுறாங்களாம். 2, ஒவ்வொருவரும் ஒரு கத்தி வைத்துக் கொள்ளுங்கள். 3, ஒவ்வொருவரும் பெட்ரோல் பாட்டிலும் நெருப்பு பெட்டியும் வைத்துக் கொள்ளுங்கள். அவரவர்களுக்கு தோன்றுகிற அளவுப்படி யார் யார் இந்த காலித்தனத்துக்கு உண்மையான தூண்டுதல்காரர்கள் என்பதை நேர்மையாய் சிந்தித்து குறிவைத்துக் கொள்ளுங்கள். பெட்ரோல் விட்டு நெருப்பு வைக்க வசதியான வீடுகளையும் குறிவைத்துக் கொள்ளுங்கள். நான் நாள் குறித்து பத்திரிகையில் அல்லது வேறு விதத்தில் நாள் குறிப்பிடுவேன். அந்நாள் குறிப்பிடுவது அதிக நாள் இடையில் இருக்கும்படி சாவகாசம் கொடுத்து குறிப்பிட மாட்டேன். ஒவ்வொருவரும் கவலையோடு ஜாக்கிரதையாக நாளை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். என்னென்ன இவர் சொல்லப்பட்ட நாளை 1 நாள் 2 நாள் தான் இடையில் இருக்கும், அவ்வளவுதான். வேண்டுகோள் வந்தவுடன் காரியம் துவக்கிவிட வேண்டும். என்ன காரியம்? பெட்ரோல் தீ வச்சு கொளுத்தணும். இந்த போராளிகளை காலிகளை கொளுத்தணும். கையெழுத்து கீழே வேற கையெழுத்துங்க. ஒரு தலைவர் யாராவது இப்படி ஒரு அறிக்கை கொடுப்பாங்களா? வேற கொடுத்துருக்காருங்க. இதை சொன்னாக்க வேற அவதூறு பண்றோம் சொல்லுங்க. இது மாதிரி இருக்கு. இவர்கள் தான் இங்க அவர் என்ன கேட்கிறாரு, அதுல கட்டுரை எல்லாம் இருக்கு. வேற ஒரு தேதியில ஒரு கட்டுரை இருக்கு. அவரு விடுதலையிலே அவர் எழுதுறாரு. வேறா இப்ப எங்க இந்தி இருக்கு? நான் தான் 38 இந்தியை விரட்டிட்டேனே, போராடி சிறைக்கு போய் நான் தான் இது அப்பவே விரட்டிட்டேன். இடையில வர்றதா 50களில் ஏதோ ஒரு வருஷம் சொல்றாரு. அது அப்ப நான் எதிர்த்தேன், உடனே நிறுத்திட்டாங்க. இப்ப எங்க இந்தி இருக்கு? சட்டம் என்னவென்றால், நான் படிச்சேன்ல, 15 ஆண்டு முடிவுல இந்தி மட்டும்தான் இந்தியாவுக்கு ஆட்சி மொழியா இருக்கும். அது செயலுக்கு வரப்போகிறதுன்னு 63லே அவங்க அபிஷியல் லாங்குவேஜ் அலுவல் மொழி அறிக்கையில சொல்லிட்டாங்க. காங்கிரஸ்காரவங்க, காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் அதை எதிர்த்து தான் திமுக பரப்புரை செய்துட்டு வருது. ஊரா பரப்புரை பண்ணுது. அந்த பரப்புரையெல்லாம் நாங்கள் மாணவராக இருந்து கேட்டுட்டு தான் இந்திய எதிர்ப்புக்குள்ள தயாரானவங்க. நானெல்லாம் அந்த கூட்டங்களை கேட்டவன், அந்த முழக்கங்களை கேட்டவன். 63ல இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 65க்கு 63ல அவங்க ஆரம்பித்தாங்க. அவங்க அதுக்கான எதிர்ப்பு, கருப்பு கொடி ஏற்றுவது அந்த நாள்ல இருந்து அண்ணா திமுக எல்லாம் அறிவிச்சு குடியரசு நாள்ல ஏத்துறது கருப்பு கொடி, துக்க நாளா கடைபிடிக்கிறதுன்னு அண்ணா அறிவிச்சாரு. அது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, தூக்கி ஜெயிலில் போடுவோம்னு சொல்லிவிட்டாங்க காங்கிரஸார முதலமைச்சர் எல்லாரும். அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, அண்ணாவெல்லாம் 25 கருப்பு கொடி ஏற்றிடுவோம்னு சொல்லிட்டாரு. மாணவர்களையும் ஊரில் விடுறாங்க. இது நீங்க பண்ணி இப்படி ஆரம்பிச்சு வந்த போராட்டம். இந்த போராட்டத்தை நீங்க காட்டி கொடுத்துட்டு, அல்லது இதுல உறுதியா இல்லாமல் கொஞ்ச காலம் சிறையில் இருந்தார் பாளையங்கோட்டையில். இதெல்லாம் தூண்டி விட்டு ஒரு கருணாநிதி தான் சொல்லி 10 வருஷம் அவரை கைது பண்ணி ஒரு பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள வச்சிருந்தாரு. அதை மட்டுமே பெருசு பண்ணி பேசி எந்த இதையும் யாரையும் மாணவன் ராஜேந்திரன் கூட சில அமைக்கலைங்க. எஸ்டி சோமசுந்தரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தவர், பொறியியல் கல்லூரி. அவர் மாணவர்களுடைய திரட்டி அவங்களுடைய முயற்சியில சிலை திறக்கப்பட்டது. அரசாங்கம் கட்சி தலைவர்கள் திமுகலாம் திறக்கல, அது மாதிரி தலைமையெல்லாம் ஒன்றும் வரல, அவங்க முன்முயற்சி எடுக்கல. இந்த மாதிரி ஒரு கொச்சைப்படுத்துறது, ஒரு மொழி கொள்கை இன்னைக்கும் இந்தி அதிகமாக வந்திருக்கு. நம்ம அதை யோசிக்கணும். நம்ம இப்போ பாருங்க, எல்லாம் ஹிந்தி தான். இப்போ நீங்க தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ மொழியாக்கம் பண்ணா செல்லாதுங்கிறான் பாஜக ஆட்சி. கடுமையா இந்தி திணிப்புல காங்கிரஸ் பாஜக ரெண்டும் ஒரே ஒரு ரெட்டையர்கள். இந்தி திணிப்புல தீவிரமானவன் பாஜக. இந்த திட்டங்கள்லாம், இந்தி திணிப்பு திட்டங்கள்லாம் போட்டு கொடுத்தவன் காங்கிரஸ் தான், வேற யாரும் கிடையாது. போட்டு கொடுத்தவன் காங்கிரஸ் தான், தீவிரமா பண்றான். இப்ப நீராற்றல் துறைன்னா அது ஜல்சக்தின்னு தான் சொல்லணும். தமிழ்ல எழுதினாலும் சரி, இங்கிலீஷ்ல எழுதினாலும். இப்போ நம்மளை தண்டிக்கிறாங்களே தண்டனை சட்டம், இந்திய ஐபிசின்னு பேர், இந்தியன் பீனல் கோடு, இந்திய தண்டனை சட்டம். அப்புறம் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி, அடுத்தது இந்திய சாட்சி சட்டம். 3 சட்டம். இந்த 3 சட்டத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஹிந்தியில் கொண்டு வந்துட்டான். நீங்கள் இப்போ செய்தித்தாளில் எதில் படித்தாலும், தினத்தந்தியாக இருந்தாலும், தினமணியாக இருந்தாலும், தமிழந்தாக இருந்தாலும், இந்த சட்டங்களை நம்பர்ஸ் முதல்ல இந்திய தண்டனை ஈத்தாசா 302 307ன்னு சொல்லுவாங்க. பல மாற்றி நம்பர் மாறி இருக்கு. அது ஒரு பக்கம். அப்படி இல்லை, இப்போ இந்திய தண்டனை சட்டம்னு சொல்லக்கூடாது. அதை எப்படி சொல்லணுங்கிறான்,
தி பாரதிய நியாய சன்ஹிதா 2023 ஐபிசிக்கு பேர் இப்போ வந்து தி பாரதிய நியாய சன்ஹிதா. அதுல நம்பர் 100, 102, 1, 2 அதை சொல்லணும். ஐபிசி. சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டம் இருக்குல்ல, அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கான்? தி பாரதிய நகரி சுரக்ஷா சன்ஹிதா. அப்படிதான் சொல்லணும், அப்படிதான் எழுதுறாங்க இப்ப பத்திரிகை எல்லாம். அடுத்து சாட்சி சட்டம் இருக்கு, எவிடன்ஸ் ஆக்ட். அதுக்கு என்ன பேரு வந்து தி பாரதிய சாட்சிய அதிநியம் 2023 அப்படின்னு பண்ணிட்டானுங்க. எல்லாம் ஹிந்தியில் தான் சொல்லணும். வேகமா இந்தியை கொண்டு வர்றான். இப்ப தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான இந்தி பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளியில இந்தி இல்லைன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறாங்களே தவிர சும்மா ஒப்புக்கு கணக்காடுறதுக்கு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் பல்லாயிரக்கணக்கில் வந்துருச்சு தமிழ்நாட்டில். அது பெரிய வணிக மண்டலமா இருக்கு. அங்கெல்லாம் இந்தி பாடம் இருக்கிறது. தமிழ் கூட சில இடத்துல இல்லாம இருக்கு. பிரெஞ்சு, சான்ஸ்கிரிட், ஹிந்தி இருக்கும், தமிழ் இருக்காது. அதுபோல இந்தி. அதுக்கு பிறகு என்னாச்சு, திராவிட பாணியில ஆங்கில திணிப்பு, எல்லாம் ஆங்கிலமயம். கடை கண்ணிலெல்லாம் பேர் பலகைலாம் தமிழ்ல கிடையாது, பொழுது எல்லாம் இங்கிலீஷ் தான். அடுத்தது இந்தி வரப்போகிறது. இந்த மாதிரி ஆங்கில ஆதிக்கம், அரசு வெளியிடுற சட்டங்கள், ஆணைகள்லாம் இங்கிலீஷ்ல தான். ஒப்புக்கு இப்போ தமிழ்ல போடுறது, அவ்வளவுதான். நடைமுறையில் வராது. மாவட்ட நீதிமன்றங்கள் வரை தமிழ்ல வழக்கு நடத்தினா தமிழ்ல தீர்ப்பு எழுதணும்னு இருக்கு, எழுதலாம்னு. நடத்துறது இல்லை யாரும். அது என்னன்னு கேட்கறதே இல்லை. அவ்வளவு ஆங்கிலம் ஆயிடுச்சு. மக்களும் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அம்மா மம்மி ஆகி, அப்பா டேடி ஆகி, எல்லாம் ஆங்கில கலப்பாயிடுச்சு. தமிழ் என்ன ஆகுமோ என்ற அச்சம் இருக்கிறது. அப்ப நீங்க மூன்று பிசாசுகள் தமிழ்தாயை போட்டு பிச்சை எடுக்கிறா. 1 சமற்கிருதம், 2 இந்தி, 3 ஆங்கிலம். நீ விரும்புற மொழி இன்னொரு மொழியை கத்துக்கலாம்ப்பா, தப்பே இல்லை. நாங்க சொல்றோம் ஆங்கிலம் இருக்கு, பல நாடுகளுக்கு அது பயன்படும். ஆங்கிலத்தை மற்றொரு மொழியாக கத்துக்கும். ஆனால் கல்வி மொழியாக, பயிற்று மொழியாக, கட்டாய பாடமொழியாக, பள்ளிக்கூடத்திலிருந்து பல்கலைக்கழகம் வரை தமிழ் தான் இருக்கணும். அப்படிதான் பல நாடுகள் இருக்கு. சின்ன சின்ன நாடுகள், டென்மார்க்கா இருந்தாலும், நார்வேயா இருந்தாலும், ஆப்பிரிக்க நாடுகளாக இருந்தாலும், வறுமையில் திண்டாடக்கூடிய சோமாலியாவா இருந்தாலும், அவன் தாய்மொழி தான் வச்சிருக்கான் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும். இங்கே வந்து படுமோசமானவங்க இந்திய ஏகாதிபத்தியவாதிகள். காங்கிரஸ்காரனும் பிஜேபிக்காரனும் இந்தி ஏகாதிபத்தியவாதிகள். ஆரிய வைசிய, ஆரிய பிராமண, இந்தி ஏகாதிபத்திய அரசியல்வாதிகள். காங்கிரஸாரும் பாஜகவினரும். இந்த கட்சி அந்த மாதிரி கட்சி தான். அவனுக்கு தொண்டூழியம் செய்து அவனோடு கூட்டணி சேர்ந்து பலனை அனுபவிக்கக்கூடிய தரகு கட்சிகள் திராவிட கட்சிகள், தமிழ்நாட்டில் உள்ள தரகு கட்சிகள். எனவே நம்ம தமிழை ஒரு மொழி பாடமாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருந்தும் இல்லை. அடுத்தது கல்வியை கொண்டு போயிட்டான் மேல. அவன் பாடத்திட்டான், அவன் சொல்றது திணிக்கிறான். நிதி கொடுக்கல, அவன் சொன்ன திட்டத்தைப்படி ஏதோ அந்த கல்வி, இப்ப சிறப்பு கல்விக்கு 2000 கோடி தரணும், தள்ள சுரக்ஷா, என்னமோ ரக்ஷா சுரக்ஷாவை என்ன நிதி வல்லன்னு சொல்லிட்டு இருக்கியே, அதுக்கு என்ன போராட்டம் நடத்துற? மக்கள் என்ன திரட்டுற? அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இந்திய ஆதிக்கம் நடைமுறையில, இந்தி கல்வியில பரவிடுச்சு, இந்தி பயன்பாட்டில் அதிகமாயிடுச்சு. இந்தியை பயன்படுத்தித்தான் திட்டங்களை அறிவிக்கிறான். இந்தியில தான் பேசுவான். இங்கேருந்து வந்தாலும் யாரு, மோடிக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் இந்தியில தான் பேசுவாரு. அமித்ஷாவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் ஹிந்தியில தான் பேசுவாங்க. பாஜக மிக தீவிரமாக ஹிந்தி திணிப்பு என்பது வருது. அதுல ராகுல் காந்திக்கு எது மாற்று இருக்கா? காங்கிரஸுக்கு எது மாற்று இருக்கா? அதே கொள்கை தான் காங்கிரஸ் கொள்கை, ராகுல் கொள்கை. அவரோட தான் திமுக கூட்டணி. அதுதான் இந்தியா மாடல். அது இந்திய கூட்டணி. இது இவ்வளவு மோசம் இருக்கு. எனவே தமிழ் தேசியம் வளர வேண்டி இருக்கிறது. இது வளர வேண்டியது தேர்தல்கள் அதை மட்டும் நம்பி இல்லை. மக்களிடம் இந்த விழிப்புணர்ச்சி வந்து நம்முடைய இனம், மொழி, தாயகம் 3ஐயும் பாதுகாக்கணும், இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவோம். அந்த விஷயத்துக்கு, அந்த செய்திக்கு முதல்ல தமிழை என்ன பாதுகாக்கிறது? தமிழ் வழி கல்வியை கொண்டு வர்றதுக்கு என்ன? தமிழ் தான் பயிற்று மொழியா இருக்கணும். தமிழ் தான்
பாடமொழியாக இருக்கணும். விருப்ப மொழியாக இன்னொரு மொழியாக தான் இங்கிலீஷ் கற்றுக்கலாம். இன்னொரு வேற ஒரு மொழியும் கற்றுக்கலாம். அதை பற்றி வேற இல்லை. இது கட்டாயம் தமிழ்நாட்டில் என்று பல்கலைக்கழக வரலும் கொண்டு வரணும். கேட்கணும். நாமே விரும்பி விரும்பி இங்கிலீஷ் மீடியத்தில் பிள்ளைகள் கூட சேர்த்தாக்க அரசுக்கு கோரிக்கை வைக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்ம திருந்துறோமா, நம்ம மாற்று கொண்டு வர்றோமா, நம்ம கடத்தில் இறங்குறோமா என்பது மிக மிக முக்கியம். அதை இந்த நாளில் உறுதி எடுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு தமிழில் தான் பேர் வைக்கணும். அதிகமாக தமிழில் வாய்ப்புள்ள அளவுக்கு தமிழில் தான் பேசணும், எழுதணும். இன்னொரு மொழியாக நம்ம ஆங்கிலம் கற்றுக்கலாம். ஹிந்தி இங்கே தேவையே இல்லை. ஹிந்தி கூடவே கூடாது. ஏன்? அது இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இருந்து ஆக்கிரமிப்பு வேலை செய்யும் வரை இந்திக்கு தடை போடணும் தமிழ்நாட்டில். அதுவும் 10ஓடு 11 ஒரு மொழியாக வந்தால் விரும்பி அதை படிக்கலாம், தப்பு கிடையாது. அதை அவர்கள் கட்டாயமாக திணிக்கும் பொழுது அது இங்கே வேண்டாம் என்று சொல்லி போராடக்கூடிய உணர்ச்சியும், மக்கள் விரும்பி தாங்களே அதை தவிர்க்கக்கூடிய இந்த உறுதியும் நமக்கு வேண்டும். எனவே இவர்களை விமர்சிப்பதோடு பாஜக, காங்கிரஸ்காரர்கள், அவர்களுடைய தரகர்கள் போல செயல்படக்கூடிய திராவிட கட்சிகள் இவர்களை விமர்சிப்பதோடு நின்றுவிடக்கூடாது. நண்பர்களே, தமிழர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பேரன் பேத்திகளே, அதோடு நின்றுவிடக்கூடாது. நம்ம முடிஞ்சவர்களும் தமிழர் தாயகத்தை பாதுகாக்க, தமிழ் இனத்தை பாதுகாக்க, தமிழ் மொழியை பாதுகாக்க, அயல் மொழி ஆதிக்கத்தை அப்புறப்படுத்த நம்மால் முடிந்தவரை எவ்வளவு செயல்படுகிறோம், நம்ம பிள்ளைகளை தமிழ் வழியில் சேர்க்கிறோமா என்ற செய்திகளும், தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு இடஒதுக்கீடு இப்படி கொடு, இப்படி வேலையில் வாய்ப்பு கொடு, இன்னென்ன முன்னேற்றம் உயர்கல்வியில் கொடு, ஒதுக்கீடு கொடு தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு என்று போராடுவோம், என்று நெருக்கடி கொடுத்து வாங்குவோம். அதுபோல நம்ம சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். அந்த வகையில் மொழிப்போர் ஈகியருக்கு நாம் உறுதியான வீர வணக்கத்தை செலுத்த வேண்டும். நம்முடைய நடைமுறை செயல்பாடுகளிலும் அயல்மொழி ஆதிக்கங்களை தவிர்க்கவும், அயல் இன ஆதிக்கத்தை தவிர்க்கவும், தமிழர் தாயகம் மூன்றையும் பாதுகாக்கவும் வளர்க்கவும் நம்முடைய நடைமுறையிலையும் நாம் செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும், இறங்க வேண்டும். வருகின்ற ஆபத்தையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற உறுதி ஏற்போம். மீண்டும் மீண்டும் நம்முடைய மொழிப்போர் வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வழக்கத்தை விட அந்த 2025 60ஆம் ஆண்டு மொழிப்போர் நாளை எழுச்சியாக, சிறப்பாக, மக்கள் திரள் நாளாக கடைபிடிக்குமாறு அனைவரையும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் அன்போடு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.